friends, welcome back to our friends YouTube channel. So இன்னைக்கு நம்ம வந்து பாக்ஸ் எப்படி க்ளீன் பண்ணனும் தான் பார்க்க போறோம். So இந்த மாதிரி பாக்ஸ்ல நீ இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருப்பீங்க and இந்த பக்கமும் அதே மாதிரி கிறுக்கி வச்சிருப்பீங்க. So இது நார்மல் டிராயிங். So இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி க்ளீன் பண்ணனும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So உங்ககிட்ட துணி துவைக்கிற சோப் இருக்கும்ல, that means இதான். ஸோ இந்த சோப் வச்சு தான் இன்றைக்கி நம்ம அதுக்கப்புறமா இந்த ஸ்மெல்லுக்காக நீங்கள் இந்த ஷாம்பு வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ நான் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுமா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பாக்ஸை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. நல்லா வெட் பண்ணிட்டுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி வந்து ட்ராப்பாக விழுவும், அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி அந்த சைட்ஸ் கார்னரில் போகனால இந்த பாக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ஆட் பண்ணிக்கோங்க. பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு சோப்பு நல்லா வெட் பண்ணிக்கோங்க. லைக் நார்மலாக கொஞ்சம் ஒன்று இப்படி சோப் போட்டு தெளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைட்ஸ் எல்லாம் பாக்ஸ் சைட் நீங்கள் எங்கெல்லாம் கிழிச்சு வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் டஸ்ட்டாக இருக்கிற பிளேசஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. பெண்ணுனால அவ்வளோ சீக்கிரமாக போகாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹார்டு வச்சு பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, இதுதான் போக மாட்டேது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த உள்ளே க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து நார்மலாக வெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் போதும். எதுக்கான நிறைய பண்ணோன்னா அங்கே இருக்கிற ஹோல்ஸ்குள்ளே தண்ணி போயிட்டு அது சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுற மிஷின் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் சைடும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சைடு நான் எப்படி பண்ணணும்னு காமிட்டேன். ஃபஸ்ட்டு கையில் இந்த மாதிரி வெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோப் எடுத்துக்கோங்க. ஸோ சோப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிட்டே இருக்கலாம். சோப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நான் ரொம்ப கிறுக்கி வச்சுருக்கனால ஜெல் பென்னு நார்மல் பென்னெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கனால ட்ரை ஆகிட்டு அவ்வளோவா க்ளீன் ஆக மாட்டேது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக இது பண்ணியிருக்கீங்கன்னா இது நல்லாகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல பார்க்கலாம். பை கைஸ், லவ் யூ ஆல்.